Hello everyone, welcome back to your favorite channel Gardening Diary. இது உங்கள் friend Nimi. எல்லாரும் பொங்கல் வெக்கேஷன்லாம் கழிஞ்சு பொங்கல் நல்லபடியாக செலிப்ரேட் பண்ணி நார்மல் லைஃப்க்கு வந்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் யூ ஆல் ஹேட் அ குட் டைம். இந்த வீடியோ நான் வந்து டிசம்பர்லேயே போடணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். பட் ஃபார் சம் ரீசன் அப்படி தள்ளி போயிட்டே இருந்துச்சு, போட முடியலை. ஸோ ஃபைனலி ஐம் ஏபிள் டு போஸ்ட் இட். ஐம் ஸோ ஹாப்பி. இது வந்து ஒரு ஃபெர்டிலைசர் பற்றின வீடியோ தான். சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் அப்படின்ற ஒரு ஃபெர்டிலைசர் பற்றி தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி. இந்த சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட்னா என்ன, அது செடிகளுக்கு எப்படி பயன்படுத்துறது, எஸ்பெஷலி ரோசஸ், அதோட பெனிஃபிட்ஸ் என்ன, எந்தெந்த செடிக்கு எவ்வளோ போடணும், அதெல்லாம் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ரோசஸ்க்கு வந்து என்பிகே ரொம்ப இம்பார்ட்டண்ட். மேக்ரோ நியூட்ரியன்ட் அண்ட் செகண்டரி நியூட்ரியன்ஸ் வந்து மைக்ரோ நியூட்ரியன்ஸ், அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ மேக்ரோ நியூட்ரியன்ட்னு சொல்கிறது வந்து என்பிகே இல்லையா, நைட்ரஜன், பாஸ்பரஸ் அண்ட் பொட்டாசியம். அப்போ அதில் நைட்ரஜன் வந்து மண் பகுதிக்கு மேலே இருக்கக்கூடிய போர்ஷனுக்கு உதவி செய்யும். பாஸ்பரஸ் வந்து சாயிலுக்கு கீழே மோஸ்ட்லி ரூட் டெவலப்மெண்ட் அண்ட் ரூட்டில் அதோட பயன் கொடுக்கும். பொட்டாசியம் அப்படின்றது ஓவரால் க்ரோத், பிளான்ட்டோட ஓவரால் க்ரோத், ரூட் டு லீவ்ஸ் டு ஃப்ளவர் எல்லாத்துலேயும் அதோட பங்கு இருக்குது. ஸோ இந்த எஸ்எஸ்பி அப்படின்னு சொல்கிறதுல வந்து பாஸ்பரஸ் கண்டென்ட் இருக்குது. இது எப்படி உண்டு பண்ணுறாங்க ஒரு க்ரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஜிப்சம், அதாவது நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய ராக் பாஸ்பேட், அது ஒரு மினரல். ஸோ அது கூட H2SO4 சல்ஃபியூரிக் ஆசிட், டோன்ட் வரி நம்ம சயின்ஸ் போகலை, அதுவும் சேர்த்து சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட்டாக அது ஒரு ப்ராடக்டாக கிடைக்குது. ஸோ அதில் வந்து பாஸ்பரஸ் நிறையா இருக்குது, சல்ஃபர் இருக்குது, கால்சியம் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ட்ரேஸ் எலிமெண்ட்ஸ் which are beneficial for the soil and for the plant. இது ரோசஸ்க்கு எந்த விதத்தில் பயன்படுது அப்படின்னு பார்த்தோன்னா, ஒன்று வந்து சாயிலில் வந்து வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டியை கூட்டுது, ரெண்டாவது ஏரியேஷன் உண்டாக்கும், அதுக்கப்புறமா ரொம்ப முக்கியம் வந்து பிளான்ஸுக்கு என்னென்ன நியூட்ரியன்ஸ் வேணுமோ அதுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி அப்சர்வ் பண்ணுற ஒரு கெப்பாசிட்டி கொடுக்கும், which is very very good actually. அண்ட் சல்ஃபர் வந்து சாயிலோட pH லெவலை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கால்சியம் வந்து தேவைக்கேற்ற கால்சியம் சப்ளிமெண்ட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப முக்கியமானது டிசீஸ் ரெசிஸ்டண்ட், அந்த பிளான்ட்டுக்கு இம்யூனிட்டி இல்லையா, நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்னு, பெஸ்ட் கூட எல்லாம் ஃபைட் பண்ணுறதுக்கு அந்த ஒரு ஸ்ட்ரென்த்தை வந்து கொடுக்கும். அந்த பிளான்ட்டுக்கு அந்த குவாலிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ ஓவரால் இட் இஸ் குட், இட்ஸ் வெரி குட். இது எப்போ பயன்படுத்தணும்னு பார்த்தீங்கன்னா, பிளான்ட்டு வந்து ப்ரூனிங்க்கு முன்னாடி நம்ம டார்மென்சி அப்படின்னு ஒரு ஸ்டேஜுக்கு கொண்டு போவோம். அப்போ அந்த டார்மென்சியை பிரேக் பண்ணும்போதும், ப்ரூனிங்க்கு அப்புறமும், அதுக்கப்புறமா த்ரூ அவுட் இந்த ஸ்டேஜ், ப்ரூனிங் அப்புறமா டில் சம்மர் வரைக்கும் நம்ம வந்து எஸ்எஸ்பி கொடுக்கலாம் பிளான்ட்டுக்கு, எஸ்பெஷலி ஆன் ரோசஸ். ஸோ வின்டர் மந்த்ஸ், அதாவது நமக்கு டிப்பிக்கல் வின்டர் கிடையாது, பட் we can feed this for roses. நான் டிசம்பரில் ஆரம்பித்தேன் ஆக்சுவலி, எனக்கு அதுக்கு முன்னாடி கிடைக்கல. ஸோ ஐ ஸ்டார்டட் இன் டிசம்பர். இப்போ உங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணோன்னா யூ ஸ்டில் ஹேவ் டைம். ஃபெப்ரவரி வரைக்கும் நம்ம போடலாம். மார்ச்சில் வந்து சவுத்தில் சம்மர், இந்த சூடு ஆரம்பிச்சிரும், டெம்பரேச்சர் 30க்கு மேலே போயிடும். ஸோ இட்ஸ் பெட்டர் நாட் டு யூஸ் டியூரிங் தட் டைம். யூஸ்வலி அக்டோபர் டில் ஃபெப்ரவரி டைமில் வந்து நம்ம சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் பிளான்ஸுக்கு யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் எஸ்எஸ்பியை வந்து நம்ம வேறு மெனியூர் ஆர் ஃபெர்டிலைசர் கூட கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா, பண்ணலாம் அப்படின்னு ஒரு தியரி இருக்குது. பட் நான் பண்ணது இல்லை. அண்ட் என்னோட சீனியர்ஸ் whoever advised it, அவங்க கூட அப்படி மிக்ஸ் பண்ணலை. வேறு லிக்விட் ஃபெர்டிலைசர் அண்ட் அந்த மாதிரிலாம் கொடுத்துக்கலாம். பட் எஸ்பெஷலி கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் பார்த்தோன்னா யூரியா அண்ட் டிஏபி. யூரியாவில் நைட்ரஜன் ஜாஸ்தி இருக்கிறதுனால சிலர் அது கூட சேர்த்து பயன்படுத்துகிறாங்க. ஆனால் சில ஆர்டிகல்ஸில் வந்து எஸ்பெஷலி யூரியா அண்ட் டிஏபி கூட இதை கம்பைன் பண்ணி பிளெண்ட் பண்ணி வைக்காதீங்க அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க, பிகாஸ் ஆஃப் த ரியாக்ஷன். சரியா? ஸோ ஐ டோன்ட் நோ, நான் அப்படி யூஸ் பண்ணுறதில்ல. நீங்கள் யூஸ் பண்ணோன்னா எஸ்எஸ்பி மட்டும் டைரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். அண்ட் நைட்ரஜனுக்காக நம்ம யூரியா யூஸ் பண்ணோன்னு தேவையில்லை. ஏன்னா அனிமல் மென்யூர் போடுவோம், பீட் காம்போஸ்ட் ஆர் சிக்கன் வேஸ்ட் ஆர் கோட் டங் ஆர் கவ் டங், நம்ம எது போட்டாலும் தேட் வில் டேக் கேர் ஆஃப் த நைட்ரஜன் பார்ட். அதுக்கு மேலே நம்ம வந்து ஆயில் கேக்ஸ், கிரவுண்ட்நட் கேக், நீம் கேக், மஸ்டர்ட் கேக், இதெல்லாம் ஊற வச்சு அந்த லிக்விட் ஃபெர்டிலைசர் க்ரியேட் பண்ணி அது கூட செடிங்களுக்கு கொடுக்குறோம் இல்லையா. ஸோ அதனால் நம்ம யூரியா அந்த மாதிரி சப்ளிமெண்ட் எதுவும் போடணும்னு தேவையில்லை. எஸ்எஸ்பி நம்ம போட்டு விட்டோம் அப்படின்னா 1 மந்த்துக்கு we don't have to worry about other feed. நம்ம வந்து சாயில் லிக்விட் ஃபெர்டிலைசர் தாராளமாக கொடுக்கலாம்.
போன் மீல் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் மிக்ஸ் பண்ணலாம். ஏன்னா எஸ்எஸ்பி வந்து சாயிலை வந்து ரொம்ப டாக்ஸிக் ஆக்காது அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இப்போது எர்த் வார்ம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கூட அதோட டாக்ஸிசிட்டி லெவல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், ரொம்ப ஹார்ம்ஃபுல் கிடையாது பிகாஸ் ஆஃப் தட் நேச்சுரல் எலிமெண்ட்ஸ் ப்ரெசென்ட் இன் தேட். சரியா? லைக் டிஏபி. ஸோ யூ கேன் கோ அட் அண்ட் யூஸ் இட். ஐ ஹவ் ஸ்டார்டட் யூஸிங் இட் விச் இஸ் குட். பிளான்ஸ் ஆர் கம்மிங் பேக். ஏன்னா எனக்கு என்னோடய பிளான்ஸ்லாம் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. லைக் ஆல்மோஸ்ட் ஆல் த ரோசஸ் வேர் அஃபெக்டட் பை த்ரிப்ஸ். ஸோ ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறமா ஐ ஃபெட் எஸ்எஸ்பி அண்ட் என்பிகே ஃபாலியோ ஸ்ப்ரே கண்டினியூ பண்ணலாம். நம்மளோட லிக்விட் ஃபீட் அது கண்டினியூ பண்ணலாம். ஸோ இது மந்த்லி ஒன்ஸ் போட்டால் போதும். இது போடும்போது டிஏபி போட வேண்டாம். பட் எஸ்எஸ்பி 1 month போட்டிங்கன்னா அடுத்த மந்த் வேணால் நம்ம வந்து டிஏபி போட்டுக்கலாம். யூ டோன்ட் ஹாவ் டு கம்பைன் இட். ஸோ ஜஸ்ட் கீப் தேட் இன் மைண்ட். அதுக்கப்புறம் எந்த செடிங்களுக்கு போடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நியூலி பாட்டட் ரோசஸ் இருக்கும் பார்த்தீங்களா, லெஸ் தேன் 1 year oldனு வச்சுக்கலாமே, அதுக்கு நீங்கள் போடணும்னு தேவையில்லை. யூ ஹாவ் ஓல்ட் ரோஸ், கொஞ்சம் ஸ்டெபிளைஸ் ஆன ரோஸ், உங்கள் கார்டனில் சம்மர் எல்லாம் கழிஞ்சு வந்து இருக்கிற ரோஸ். ஸோ அதுக்கு நீங்கள் சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் ஃபீட் தாராளமாக போடலாம். அண்ட் இது எங்கே கிடைக்கும், எப்படி வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஐ ஹவ் கிவன் யூ அ நம்பர். ஸோ யூ கேன் கான்டாக்ட் தட் பர்சன் அண்ட் யூ கேன் ஆர்டர் இட் இஃப் யூ வாண்ட். அமேசானில் இட்ஸ் லிட்டில் எக்ஸ்பென்சிவ். நம்ம ரோஸ் செடிக்கு எவ்வளோ கொடுக்கணும், எந்த சைஸ் செடிக்கு எந்த சைஸ் பாட்டுக்கு வந்து எவ்வளோ கொடுக்கணும், அதை நான் எப்படி கொடுக்குறேன் அப்படின்றதையும் ஐ ஷோ இட் டு யூ. போய் பார்க்கலாம் வாங்க. இதுதான் நான் யூஸ் பண்ணுற எஸ்எஸ்பி. இது கிரானியூல் ஃபார்மில் இருக்குது. நமக்கு மார்க்கெட்டில் பவுடர் ஃபார்ம் இல்லைன்னா கிரானியூல் ஃபார்ம் 2 விதத்தில் இது அவைலபிளாக இருக்குது. இதை வந்து நம்ம சாயிலில் டைரக்ட் சாயில் அப்ளிகேஷன், அந்த செடியோட மூட்டு பகுதி, அந்த பாட்டோட எட்ஜஸில் நம்ம போட்டு விடலாம் சாயிலில். அப்படி இல்லைன்னா தண்ணியில் கரைச்சி லிக்விட் ஃபெர்டிலைசராகவும் ஃபீடாக ரோசஸ்க்கு கொடுக்கலாம், ட்ரெஞ்சாக கொடுக்கலாம். நான் வந்து டைரெக்டாக சாயில் அப்ளிகேஷன் தான் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி இது மெஷரிங்காக நான் உங்களுக்கு டீஸ்பூன் வச்சு காமிக்கிறேன். பிளாஸ்டிக் டீஸ்பூன் இந்த மாதிரி கிடைக்கும்ல, ஸோ அதை யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா ஸ்டீல் ஸ்பூன் கூட நீங்கள் பயன்படுத்தலாம். இதுக்கு வந்து நம்ம ஹீப்பாக எடுத்தோம் அப்படின்னா, தலை தட்டி இல்லாமல் ஃபுல்லாக ஹீப்பாக இந்த மாதிரி எடுத்தோம்னா அது ஒரு 10 grams கிட்ட வரும். அது ஏற்கனவே வெயிட் பண்ணி பார்த்துட்டேன், நிறுத்து பார்த்துட்டேன், அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம அதை தலை தட்டி எடுத்தோம் அப்படின்னா ஒரு 7-8 grams வரும். ஸோ இதை வந்து அப்போ நமக்கு செடிங்களுக்கு எந்த மாதிரி போடணும் அப்படின்னு ஒரு ஐடியா கிடைக்கும் இல்லையா? ஸோ அதனால தான் உங்களுக்கு இது காமிக்கிறேன். நம்ம இனி இதை போய் செடிக்கு போட்டுடலாம். எந்த மாதிரி போடுறேன் அப்படின்னு சொல்கிறேன். செடிக்கு போடுறதுக்கு முன்னாடி அந்த மூட்டு பகுதியை வந்து நல்லா நம்ம வந்து கிளறி விடணும். நல்லா டில் பண்ணி விட்டுட்டு இந்த சாயிலை நல்லா டாஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சுற்றி போட்டு மண்ணை போட்டு மூடலாம், இல்லை அப்படி கூட விட்டுறலாம். ஸோ அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாட்லெல்லாம் சாயில் நல்லா நான் கிளறி டில் பண்ணி விட்டு எல்லாம் ரெடியாக இருக்குது ஃபெர்டிலைசர் போடுறதுக்கு. இது பாருங்கள், இது ஒரு 10 inch பாட் பினியாட்டா ரோஸ். ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு 10 grams போல் போடலாம். ஒரு மீடியம் சைஸ் பிளான்ட் அண்ட் 10 inch பாட், அதனால நான் வந்து 10 grams போல் போடுறேன். இதை பாருங்கள், அந்த ஸ்பூனில் ஹீப்பாக நிறச்சி எடுத்திருக்கேன். நான் ஃபஸ்ட்டு காமிச்சு கொடுத்தேன்ல, அதே அளவு தான் எடுத்திருக்கேன். இதை வந்து இந்த மூட்டில் போடாமல் கொஞ்சம் தள்ளி எட்ஜில் நம்ம அப்படியே சுற்றி ஸ்ப்ரெட்டாக போட்டு விடலாம். விட்டுட்டு லேசாக அப்படி கிண்டி விடலாம், இல்லைனா அப்படியே கூட விட்டுடலாம். நான் லேசாக அந்த மாதிரி அந்த சாயிலில் மிக்ஸ் ஆகி போகிற மாதிரி அப்படி அந்த சாயிலில் லேசாக மூடி விடுறேன். அந்த ஸ்டெப் வந்து ஆப்ஷனல் தான், அது நீங்கள் கண்டிப்பாக அப்படி தான் பண்ணணும் அப்படின்னு இல்லை. ஸோ இதுவும் அதே மாதிரி ஒரு 10 inch பாட், இதுக்கும் ஒரு ஹீப் 1 ஸ்பூன் ஃபுல்லாக எடுத்து போடுறேன். அடுத்ததாக நம்ம வந்து 12 inch பாட்டுக்கு எவ்வளோ போடணுன்னு பார்க்கலாம். நம்ம 10 inch பாட்டுக்கு வந்து 10 grams போட்டோம் இல்லையா? ஸோ இங்கே வந்து இது வந்து 12 inch பாட். இது ஒரு பன்னீர் ரோஸ், ஒரு டீசன்ட் சைஸ் பிளான்ட், ஓல்டு பிளான்ட். அப்போ இதுக்கு வந்து நம்ம 15 grams போடலாம், மேக்ஸிமம் 15 grams. ஸோ இது நம்ம அப்போ ஒரு ஹீப் போட்டுட்டு
மறுபடியும் ஒரு 1/2 ஸ்பூன் போல் நான் எடுத்து போடுறேன். அப்போ ஓரளவு ஒரு 15 கிராம்ஸுக்குள்ளால் வந்துடும். அவ்வளோ போட்டால் போதும், அதை விட கூடுதல் போடணும்னு தேவையில்லை. இன்னும் நம்ம வந்து இது ஒரு 3 வீக்ஸுக்கு இது போதும். நம்ம வந்து ஒரு மந்த்துக்கு அப்புறமா அடுத்த ஃபீடு போட்டுக்கலாம். நீங்கள் 12 இன்ச் பாட்டில் கொஞ்சம் இதை விட சின்ன சைஸ் பிளான்ட்டாக இருக்குது அப்படின்னா 15 கிராம்ஸ் போட வேண்டாம், 10 கிராம்ஸ் போட்டால் போதும். அண்ட் இது காலையில் டைம் போடுறது நல்லது. நான் இப்போ இது போட்டுட்டு வாட்டர் விட்டுருவேன். இது நீங்கள் எந்த மீடியாவில் வச்சுருக்கிற ரோஸ்னாலும் சரி, இது வந்து சாயிலில் வச்சுருக்கிற ரோஸ், நீங்கள் சிண்டர் இல்லை கோகோபீட் அப்படி வச்சுருக்கீங்கன்னா அதில் கூட இது பயன்படுத்தலாம். இது வந்து என்னோடய கோகோபீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ரோஸ். இது வந்து 10 இன்ச் பாட்டில் இருக்குது. நான் இதுக்கு 10 கிராம் போடுறேன். இது வந்து சாயில் இல்லை, ஆனாலும் இதை வந்து நான் மேல் டாப் பார்த்திங்கன்னா இதை நான் வந்து டில் பண்ணி விட்டுருக்கேன். லேசாக அப்படி கிளறி விட்டுருக்கேன், டாஸ் பண்ணி விட்டுருக்கேன். அதுக்கு மேலே தான் இந்த ஃபெர்டிலைசரை ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட போகிறேன். இது வரைக்கும் நம்ம 10 இன்ச் பாட் 12 இன்ச் பாட்டுக்கு வந்து எந்த அளவு போடணும்னு பார்த்தோம். இது ஒரு 9 இன்ச் பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ரோஸ். அப்போ இதுக்கு வந்து நம்ம 10 கிராமை விட கம்மியாக தான் போடணும். ஒரு 5 to 10 கிராம்ஸ்க்குள்ளால் நம்ம போட்டுக்கலாம். அப்படின்னா ஒரு 7 கிராம் 8 கிராம் அந்த மாதிரி போடலாம். ஸோ நம்ம 10 கிராம் போட்டப்போ நிறச்சி போட்டோம் இல்லையா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் தலை தட்டி கூட போடாமல் அதை விட கம்மியாக தான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த அளவு போதுமானது. ஸோ இதை விட சின்ன சைஸ் பாட்டில் உங்களுக்கு 1 இயர் பிளான்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஸோ இதை விட கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். அப்போ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் பற்றின ஒரு குட்டி ஓவர்வியூ. அண்ட் அது எப்படி போடணும் அப்படின்ட்டு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பர்ச்சேஸ் பண்ணுற டீட்டெயில்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அண்ட் யூஸ் பண்ணிவிட்டு 2 மந்த்ஸ்க்கு அப்புறமா டூ ஷேர் யுவர் ரிசல்ட்ஸ். ஓகே, அப்போ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். I'll meet you all on another video soon. அது வரைக்கும் happy gardening as usual and take care of yourself. Until next time, this is your friend Nimi saying goodbye from Gardening Diary. Bye bye everyone.